ஹலோ கைஸ், நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற இந்த கோழிங்க தான் சோனாலி வகை கோழிகள். இந்த கோழிங்களை பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் எல்லா ஃபுல் டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற கோழிகளில் எது சேவல் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க. கொண்டை வச்சு கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குல்ல, அது சேவல். இன்னொன்று வந்து பெட்டை கோழி, அது வந்து நீங்கள் ஈஸியாக சொல்லி கண்டுபிடிச்சிருவீங்க. நானும் இந்த மாதிரி தான் ஒரு பேரா அப்படி வாங்கிட்டு வந்தேன். இது சேவல், இது பெட்டை கோழி அப்படின்னு தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் இப்போது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற 2 கோழியுமே பெட்டை கோழிங்க தான். என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆமாம், அது 2மே பெட்டை கோழிகள் தான். இதில் சேவல்னு நாம் இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்த இந்த கோழி வந்து முட்டையிட ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் இந்த பெட்டை கோழி வந்து இன்னும் முட்டைக்கு வரலை. எப்புட்றா இது அப்படின்னு யோசிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே இது 2மே பெட்டை கோழி தான். உண்மையிலேயே அந்த சேவல்னு நினச்சிட்டு இருந்த கோழி முட்டையிட ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து நாங்கள் ஃபார்ம்லேருந்து வாங்கிட்டு வரும்போது இந்த பெட்டை கோழியை வந்து தனியாக ஒரு இடத்துலேருந்து எடுத்து கொடுத்தாங்க. இந்த சேவலை பார்த்தீங்கன்னா கேஜில் வந்து ஒரு சேவல் 3 பெட்டை கோழி, அந்த ஒரு கணக்கில் ஒரு நிறைய கேஜில் அதே மாதிரி செட்டாக இருந்தது. அதிலேருந்து சேவல்னு பிடிச்சிட்டு வந்தது தான் இது. அப்படி சேவல்னு பிடிச்சிட்டு வந்ததே பெட்டை கோழி தான். அதுதான் எனக்கு இன்னும் ஒரு ஆச்சரியம். ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒரு அங்கே வேலை பார்க்குற சின்ன தம்பி ஒருத்தர் தான் பிடிச்சி கொடுத்தாரு. ஒரு வேளை எப்படி பார்த்தாலும் கேஜில் சேவல்னு போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் அதை வாங்கிட்டு வந்து அது முட்டையிடுதுன்னு சொன்னால் அது எப்படின்னு எனக்கு சுத்தமாக எனக்கு புரியல. இப்போ எப்படின்னு இதை நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் நான் மறுபடியும் அந்த ஃபார்முக்கு போய் இதை பற்றி நான் கேட்டு அந்த ஓனர்கிட்ட கேட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோழிங்களுக்காக ஒரு சேவலையும் ஒன்று வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இது எப்படி ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. மொத்தத்தில் இது 2மே பெட்டை கோழிகள். ஏதோ ஒரு சின்ன தவறு நடந்திருக்கு, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இதில் இதுக்கு வந்து நாம் அவங்க மேலேயும் ஃபால்ட்டு சொல்ல முடியாது. ஆனால் நான் பேராக அழகாக சின்னதாக இருக்குது, பெட்டு மாதிரி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். பட் அதுதான் ஒரு சின்ன ஏமாற்றம். இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்ததாக போய் இந்த 2 கோழிகளுக்காகவே ஒரு சேவலை நாம் இப்போ வாங்கிட்டு வர போகிறேன். நம்மக்கிட்ட இப்போ இருக்கிற கோழிங்க பார்த்திங்கன்னா 2 சோனாலி கோழிகள், ஒரு சிறுவடை சேவல் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு சிறுவடை பெட்டை கோழி இருக்குது. ஆனால் அந்த கோழி வந்து இப்போது அழுவத்தில் இருக்குது, அடையில் இருக்குது. அதை பற்றியும் நான் வீடியோ போட்டிருக்கேன். கோழிகள் வந்து அடையில் இருக்கும்போது என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சேவல்னு நினச்சிட்டு இருந்த இந்த கோழி வந்து முட்டையிட்டுட்டு கத்திட்டு இருந்தது. அது அப்போ எடுத்த வீடியோ இது. இதில் பார்த்தாலே தெரியும், முட்டையிட்டுட்டு கத்திகிட்டு இருக்கு அந்த கோழி. ஸோ நான் என்னடா கோழி கத்திட்டு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தா கோழி முட்டையிட்டுட்டு இருந்தது. முட்டையும் பார்த்தீங்கன்னாலே நல்ல ஓரளவுக்கு பெருசாகவே இருக்குது. சிறுவடை கோழி முட்டைகள் அளவுக்கு பெருசாகவே இருக்குது. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.